அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் அனைவருமே ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு மகத்தான சக்தி பெற்ற ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சக்தி பெற்றது அப்படின்னா, இதை ஓதி பலருமே பலனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதை ஓதன ஒவ்வொருத்தருக்குமே பலன் கிடைச்சிருக்கு. இன்னும் நானும் இந்த சூறாவை தான் ஓதுவேன். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னா, இரவு இஷாவுக்கு பிறகு இந்த சூறாவை தான் நான் ஓதுவேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாளே எந்த கவலையுமே எனக்கு இருக்காது. ஏன்னா அந்த காரியம் எனக்கு நடந்து முடிஞ்சிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த சூறாவை இன்றைக்கு நீங்கள் ஓதி பாருங்க. அதுவும் புனிதமான ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இதை நீங்கள் ஓதி பாருங்க. இதனோட பலன்களை நீங்களும் இன்றைக்கே தெரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட இந்த மகத்தான சூறா என்ன அப்படின்னா, சூரா கதிர். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச, நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய சூரா கதிர் தான். இந்த சூறாவை நம்ம 7 முறை ஓதுறதுக்கு நமது துஆக்கள் நமக்கு உடனே கபூல் ஆகிரும். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதை ஓதன எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா பலன் கொடுத்துருக்கான். இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு இரவில் 7 முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா 70,000 வானவர்கள் நமக்காக துஆ கேட்குறாங்களாம். இது எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு நற்செய்தி பாருங்க. நமக்காக யார் கேட்குறா? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய 70,000 வானவர்கள் துஆ கேட்குறாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சிறப்பை நம்ம அடையிறதுக்காகவாவது இன்றைக்கு நாம் இந்த சூறாவை நம்ம ஓதிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே இந்த சூறாவை இன்றைக்கு நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா, இரவில் இஷாவுக்கு பிறகு நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு நீங்கள் ஒழு செஞ்சுட்டு 7 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன் இந்த சூறாவை நம்ம இரவில் ஓதணும் அப்படின்னா, இந்த சூறாவிற்கும் இரவுக்கும் நிறைய நெருக்கங்கள் உண்டு. ஏன்னா இந்த சூறா லைலத்துல் கதிரினுடைய இரவை பற்றிய சிறப்பான விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இந்த சூறாவை நம்ம இரவில் ஓதுறது தான் நமக்கு மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். யார் இந்த சூறாவை நியத்தை வச்சு இரவில் இஷாவுக்கு பிறகு ஓதுறாங்களோ, அல்லாஹ் தஆலா அவங்களோட துஆவை ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். எனவே இன்றைக்கு புனிதமான நாளில், புனிதமான மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கே உங்களோட நீண்ட நாள் தேவைகளும் நிறைவேறும். நீங்கள் ஆசைப்பட்டது நாளைக்கு உங்ககிட்ட கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் நாளைக்கே கண்கூடாக உணரலாம். எனவே எவ்வளோ பெரிய தேவைனாலும் சரி, சின்ன தேவை பெரிய தேவை எதுனாலும் இதை நீங்கள் ஓதி பாருங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது நாளைக்கு நடக்கணும் அப்படின்ற அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னா இந்த சூறாவை தான் ஓதுவேன். அல்ஹம்துலில்லாஹ். மனதிற்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும் மறுநாளே. அதே போல் நீங்களும் ஓதி பாருங்க. அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பான். எனவே இந்த சிறந்த சூறாவை இன்றைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.